இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களைப் பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சு நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாக கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 82. பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். எளியோருக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும்
உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11-19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்கு வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நீதியை நிலைநாட்டும் ஆண்டவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 17ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவை ஆட்சி செய்தவர் பீட்டர் த கிரேட். இவருக்கு அலெக்சி என்ற மகன் இருந்தான். இவன் தன்னுடைய தந்தைக்கு எதிராகவும் கலக்கம் செய்து நாட்டில் அமைதியை சீர்குலைத்தான். இதை பார்த்து வெகுண்டெழுந்த மன்னர் அவனை தூக்கிலிட்டு கொன்று போட்டார். மகனை தூக்கிட்டால் அது குடும்பத்திற்கு பேரிழப்பாக இருக்கும் என்பது பீட்டர் என்ற அந்த மன்னருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று தன் மகனை தூக்கிலிட்டார். இவ்வாறு அவர் நாட்டில் நீதியை, அமைதியை நிலைநாட்டினார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாட்டில் நிலையை, அமைதியை நிலைநாட்டுவதற்காக மாமன்னர் பீட்டர் தன் மகனையே தூக்கிலிட்டது நம்மை வியப்படைய வைக்கும் ஒரு செயல்தான். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீதின் பாடகர் குழு தலைவனான ஆசாபு, கடவுளே, உலகில் எழுந்தருளும், அதில் நீதியை நிலைநாட்டும் என்கிறார். பணம் படைத்தவருக்கு ஒரு நீதியும் பணம் இல்லாதவருக்கு ஒரு நீதியும் வழங்கும் போக்கு இன்று நேற்றல்ல, தொடக்க முதலே இது இருந்து வருகிறது. அதனால்தான் இன்று நாம் பாடக்கேட்ட திருப்பாடலில், எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் என்கிறார் தாவீதின் பாடகர் குழு தலைவரான ஆசாபு. இவ்வார்த்தைகளை கொண்டே தொடக்கத்திலிருந்தே நேர்மையற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இத்தகைய பின்னணியில்தான் கடவுளே, உலகில் எழுந்தருளும், அதில் நீதியை நிலைநாட்டும் என்கிறார் ஆசாபு. இறைவாக்கினர் எசாயா நூலில்
நாம் வாசிப்பது போல, ஆண்டவரே, நமக்கு நீதி தலைவர், அவரே நமக்கு நியமம் வழங்குபவர் என்று எசாயா புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் இம்மண்ணுலகில் ஒரு நாள் நீதியை நிலைநாட்டுவார். அதே வேளையில் இந்த மண்ணுலகில் உள்ள அனைவரும், அது ஏழையாக இருக்கலாம், எளியோராக இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம், சிறுமையுற்றவராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அனைவரும் உன்னத கடவுளின் புதல்வர்கள். அவர்கள் அனைவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் வழங்குவது நமது கடமை. இதைத்தான் இன்று நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலை தாங்கியிருப்பதால் அவர்களை மனித மாண்போடு நடத்துவது அவசியம். உள்ளம் உடைந்தோருக்கு ஆண்டவர் மிக அண்மையில் உள்ளதால் அவர்களை வஞ்சிப்பது கடவுளை வஞ்சிப்பதற்கு இணையானது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். நீதியின் அரசர் என்பது அவர் பெயரின் முதற் பொருள் என்று எபிரேயருக்கு கடிதத்தில் 7ஆம் அதிகாரம் 2 பார்க்கிறோம். ஆகையால் நீதியின் அரசராய் ஆண்டவர் இயேசு விளங்குகையில் நாமும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து வாழ்வோம். ஓர் ஏரியில் சிலர் படகு சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த படகில் ஒரு தாயும் அவருடைய 10 வயது மகளும் சவாரி செய்தார்கள். மகள் ஓரிடத்தில் நிற்காமல் துருதுருவென இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். அவளை பிடித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க அந்த தாய் எவ்வளவோ முயற்சி செய்தாள். அப்படியும் முடியாததால் மகளை அவளது விருப்பம் போல் விளையாட விட்டுவிட்டாள். படகு சவாரி நன்றாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று இங்கும் அங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்த சிறுமி ஏரிக்குள் தவறி விழுந்து விட்டாள். அதை பார்த்து அதிர்ந்து போன தாய் ஓவென அழத் தொடங்கிவிட்டாள். அந்த தாயும் மகளும் சவாரி செய்த அதே படகில் பெரியவர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஓர் உயரக நாய் இருந்தது. அவர் அந்த நாயை நோக்கி வித்தியாசமான ஓர் ஒலி எழுப்பி குழந்தை தவறி விழுந்த பகுதியை சுட்டிக்காட்டினார். உடனே அந்த நாய் ஏரிக்குள் வேகமாக குதித்து குழந்தையை, அது அணிந்திருந்த ஆடையை தன் வாயில் கவ்வியவாறு பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஏரிக்குள் விழுந்த தன் மகள் உயிரோடு தனக்கு திரும்ப கிடைத்ததை எண்ணி தாய் அவளை கட்டித் தழுவி முத்தமிட்டார். கூடவே அவள் தன் மகளை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெரியவரின் உயரக நாயையும் கட்டித் தழுவி முத்தமிட்டு தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற தாய் தன் மகளின் உயிரை காப்பாற்றிய நாயை கட்டித் தழுவி முத்தமிட்டு தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தியது பாராட்டுக்குரியது. நற்செய்தியில் இயேசு 10 பேருக்கு நலமளித்திருந்தாலும் அதில் ஒருவர் மட்டும் இயேசுவிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தோம். யூத சமூகத்தில் தொழுநோயாளர்களின் நிலை மிகவும் பரிதாபமானது. அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டதால் ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டார்கள் என்று லேவியர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும், எண்ணிக்கை புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களில் பார்க்கிறோம். இப்படி ஊருக்கு வெளியே தீண்டத்தகாதவர்களாக வைக்கப்பட்டிருந்த 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு அவ்வழியாக வந்ததும் அவரை பார்த்து
ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டுகிறார்கள். இயேசு சாலமோன் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுவது போல எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவர். அதனால் அவர் ஒரு சமாரியர் உட்பட 10 தொழுநோயாளரையும் நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்கிறார். ஏனெனில் ஒருவருக்கு தொழுநோய் இல்லை என்பதை குருக்கள் சான்றளித்தால் மட்டுமே அவரை யூத சமூகம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு சொன்னது போல் 10 பேரும் தங்களை குருக்களிடம் காண்பிக்க செல்கின்ற போது ஒருவர் தன்னுடைய நோய் நீங்கியிருப்பதை உணர்ந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்த வருகிறார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு தன்னிடம் திரும்பி வந்த சமாரியரிடம், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்கிறார். இதன் மூலம் இயேசு உடல் நலம் மட்டுமல்ல, உள்ள நலமும் அளிக்கிறார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியுடையவர்களாய் இருக்கும்போது உடல் நலம் மட்டுமல்ல, உள்ள நலமும் பெறுகின்றோம் என்பதே உண்மை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுளிடமிருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்பதில் அல்ல, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதில் அடங்கியுள்ளது நம் வாழ்க்கை. கடவுள் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுவது, நாமும் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுவோம். நம்மோடு இருக்கும் நோயாளர்களை நாம் கவனித்துக் கொள்வோம். ஏனெனில் நோயாளர்களை கவனித்துக் கொள்ளும்போது இயேசுவை கவனித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 66 பார்க்கிறோம். ஆகையால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.